ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக பசுமையாக இனிமையாக அழகான சிட்டியில் ஒரு அழகான பிளேஸ்க்கு போகிறோம். வெல்கம் டு ஜடாயுஸ் எர்த் சென்டர். இது ஒரு மோனுமெண்ட், அதாவது நினைவு சின்னம் அல்லது நினைவு கட்டிடம். இதை பற்றி வீடியோ மிடில் நான் சொல்கிறேன். நான் கன்னியாகுமரியிலேருந்து வர்க்கலாவை சுற்றி பார்க்க போயிருந்தேன், நானும் என்னோடய ஃப்ரெண்டும். நீங்கள் எங்கே இருந்தாலும் வர்க்கலா ரீச் ஆகிட்டு அங்கேருந்து கூகுள் மேப்பில் ஜடாயு எர்த் சென்டர் போட்டிங்கன்னா அந்த பிளேஸை ரீச் ஆயிடலாம். ஸோ இதான் ஜடாயு என்ட்ரி பிளேஸ். இந்த போர்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஃபேக் வெப்சைட்டில் டிக்கெட் பை பண்ணி ஏமாற வேண்டாம் அப்படின்னு. ஸோ நான் இங்கே தான் டிக்கெட் பை பண்ணியிருந்தேன். கேபிள் கார் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ப்ரைஸஸ் எல்லாமே நான் ஃபோட்டோவில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் கேபிள் கார் சூஸ் பண்ணாமல் வாக்வே சூஸ் பண்ணுறீங்கன்னா 826 ஸ்டெப்ஸ் ரீச் ஆகி நீங்கள் மேலே வர மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேபிள் காரை சூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு குயிக்காக மேலே கொண்டு போய் சேர்த்துரும். அண்டு நீங்கள் கேபிள் கார்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப் ஆங்கிள் வியூ நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு க்ரீனிஷாக தான் இருக்கும், ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் வியூ அழகாக என்ஜாய் பண்ணலாம். நம்மளை அப்படியே ஸ்லோவாக கேபிள் காரில் அப்படியே மேலே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம 360 டிகிரி அழகாக ரசிக்கலாம். எங்கே பார்த்தாலுமே க்ரீனிஷாக தான் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே மேலே அப்படியே டாப் பாயிண்ட்டுக்கு போயிட்டே இருப்போம். சொல்லப்போனால் நம்ம தான் இப்போ ஊரோட டாப்பில் இருக்கோம், மற்ற எல்லாருமே நம்ம கீழே தான். ரொம்ப அழகாக வியூ ரசிக்கலாம். ஸோ நாங்கள் காலையிலே ஃபஸ்ட் ஆளாக ஜடாயை ரீச் பண்ணி 10 o'clock மேலே வந்துட்டோம். ஸோ மைனஸ் பாயிண்ட் என்னென்னா வெயில் அதிகம், ஸோ ஸ்வெட்டிங்கும் அதிகமாக இருந்துச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, எல்லாமே அழகாக தான் இருந்துச்சு. ஸோ மேலே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்ததும் மக்கள் பண்ணுற விஷயம் இந்த இடத்த அழகாக சுற்றி பார்க்கறது, ரெண்டாவது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறது. நாங்களும் அதே தான் பண்ணோம். அண்டு ஒரு சில ஃபோட்டோஸ் நான் எடுத்திருந்தேன், அதை லாஸ்ட்டில் நான் வீடியோ எண்டில் போடுறேன். அண்டு இந்த மோனுமெண்ட்டை பற்றி அந்த சின்ன ஸ்டோரி நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ நான் அந்த சிலைக்கு மேலே என்ன ஜூம் பண்ணுறேன்னா, நிறைய பறவைகள்லாம் பறக்குது. ஒரு பறவை சிலைக்கு மேலே நிறைய பறவைகள் பறக்குது. ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்குல்ல. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஜடாயு எர்த் சென்டர் கேரளாவில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட்டாக இருக்க ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் மற்றும் புராண நினைவு சின்னங்களில் ஒன்று. இந்த ஜடாயுன்றது ஒரு சாதாரண பறவை இல்லை, சீதையை காப்பாற்ற தனது உயிரை தியாகம் செய்த ஒரு வீர கழுகு. ஸோ அந்த ஸ்டோரியை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த ஜடாயுன்றது ராமாயண கதையில் வர ஒரு தெய்வீக கழுகு. அதாவது ஒரு நாள் ராவணன் சீதையை கடத்தி ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போயிட்டு இருந்தார். அப்போ சீதையோட அழுகுரல் கேட்டு ஜடாயுன்ற இந்த வயதான பறவை தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாமல் ராவணன் ஃபைட் பண்ணுறாரு. ஸோ ஃபைட் பண்ணியும் இவரால் ஜெயிக்க முடியல, சீதையையும் காப்பாற்ற முடியல. ராவணன் இந்த பறவையோட ஒரு ரெக்கையை வெட்டிடுறாரு. ஸோ இந்த பறவை அப்படியே மலையில் கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் ராமர் அங்கே வராரு. சீதையை ராவணன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்ற செய்தியை தன்னுடைய கடைசி மூச்சு நிற்கிற அந்த நேரத்தில் ராமர் கிட்ட சொல்லிட்டாரு அந்த பறவை. அதுக்கப்புறம் ஜடாயு உயிர் இழந்துருச்சு. ஜடாயுவோட வீரத்தையும் தியாகத்தையும் நினைவுற்ற மாதிரி இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது ஒரு நினைவு சின்னம் மட்டும் இல்லை, பெண்களோட பாதுகாப்பு, பெண்களுக்கான மரியாதை, தைரியம், தியாகம், தர்மத்திற்காக போராடும் மனசு, இவற்றை உலகிற்கு சொல்லும் ஒரு அடையாளமாக இது உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த ஜடாயுவை பற்றி ஷார்ட்டாக ஒரு 2 லைன்ஸில் சொல்லிடுறேன். ஒரு பெண்ணை காப்பாற்ற தனது கடைசி மூச்சு வரை போராடிய வீரன் ஜடாயு. ஸோ எனக்கு இந்த ஸ்டோரிலாம் தெரியாது. இதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ChatGPT தான். ChatGPTயோட உதவியோட இந்த ஸ்டோரியை உங்களுக்கு பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் எக்ஸிட் வெளியே வந்துட்டிங்கன்னா நிறைய டாய் ஷாப்ஸு, கேம்ஸு அண்ட் ஸ்டார்டிங்கில் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ வேணுனாலும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். அண்டு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னாலும் நிறைய கேம்ஸு எல்லாமே ஜாலியாக இருக்கும். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு நிறைய பொம்மையெல்லாம் அழகாக இருந்துச்சு. ஸோ நான் எல்லா கூடவும் வீடியோ எடுத்திருந்தேன் அண்ட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இதான் எக்ஸிட் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேறு அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.